நாங்க இது வந்து தெளிவா பல முறை சொல்லியாச்சு. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. மக்கள் வந்து அமைதியை விரும்புகிறார்கள். இதுக்கு முன்னாடி என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்தோ அதே தான் எல்லாரும் தொடர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மக்கள் அமைதியை தான் விரும்புறாங்க. இதுல இதான் அரசுடைய கொள்கையும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதுல பெரும்பாலான மக்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை இருந்துச்சோ அமைதியான சூழ்நிலை தான் எங்களுக்கு வேணும்னு நினைக்கிறாங்க. அதே தான் தொடரணும்னு நாங்களும் அரசும் நினைக்குது. இதுதான் நாங்க முன்னாடியும் சொல்லிட்டு இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடியும் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே சூழ்நிலை தான் தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறோம். அமைதியா இருக்கும். இதுல யாரும் எந்த மதவாத சக்தியும் உள்ளே வந்து அரசியல் செய்ய நாங்கள் 100% அனுமதிக்க மாட்டோம். போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு தெரில. ஆக்சுவலாக மக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டதே ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் வந்ததுலேருந்தே பார்த்தோம்னா நம்ம டிஎம்கேக்கும் இதுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இது வரைக்கும் நம்ம பார்க்கவே இல்லை. முக்கியமாக இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை பார்த்தாலுமே அவங்க என்ன சொன்னாங்களோ அதை தான் திருப்பி இவங்க சொல்லின்னு இருக்காங்க. அதை என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே டிட்டோவாக ஃபாலோ பண்ணின்னு இருக்காங்க. முக்கியமாக இதில் நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது என்னென்னா அவங்களோட கொள்கை தலைவராக தாவிக்காவில் நம்ம அம்பேத்கரை வச்சுருக்காங்க. ஆனால் அது ரிலேட்டடாக தீர்ப்பே கொடுத்தாச்சு மதுரை ஹைகோர்ட்டில். ஆனால் இது அவங்களும் இது நிறைவேற்றலை. இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, நாங்கள் நிறைவேற்ற மாட்டோன்னு. இது அதுக்கப்புறம் எதுக்கு அந்த ஒரு கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியல. நாமன்னு இல்லை, பொதுமக்களோட எதிர்பார்ப்பே வந்து அந்த தீர்ப்பை நிறைவேற்றணும் அப்படின்றது தான் எல்லாரோட இந்துக்களோட எதிர்பார்ப்பு, அங்கே இருக்கிற பொதுமக்களோட எதிர்பார்ப்பு, எல்லாருக்குமே அந்த எதிர்பார்ப்பு தான். அதுதானே ஒரு அடிப்படை ஜனநாயகமே. அந்த ஒரு கோர்ட்டு தந்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டியது தான் கவர்மெண்ட்டோட கடமையே. அதை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அது என்ன ஜனநாயகம் இல்லை ஒரு கான்ஸ்டியூன்சின்னு யாராலையுமே புரிஞ்சிக்க முடியல. அது காமெடியான விஷயம். இந்த மத சார்பற்றது, நான் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறேன் அப்படின்றது மதசார்பற்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் கூட்டணியில் இருப்பாங்க, நான் ஆனால் மதசார்பற்ற கூட்டணின்னு சொல்லிப்பாங்க. நான் சமத்துவன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா திருமாவளவனுக்கே வந்து வெறும் தனி தொகுதி தான் ஒதுக்கி தருவாங்க. இதெல்லாம் மாற்றாக இருக்கிறது மற்றவங்க தானே கண்டி இவங்க 2 பேரும் அப்படி தான் இருக்கிறாங்க. டிஎம்கேவும் அப்படி தான் இருந்தது, தாவேக்காவும் அப்படி தான் இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. ஜஸ்ட்டு பேரை தான் மாற்றிருக்காங்களே கண்டி பேரை மாற்றிருக்காங்க, முதல்வரை மாற்றிருக்காங்க. மற்றபடி எல்லாம் செயல்பாடு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது.